டெலிவர்ஸ்க்கு உங்களை வரவேற்கேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும்போது நிறைய ஒரு மாயமான உலகத்தில் வாழ்கிறோம். அதாவது வஞ்சிக்கக்கூடிய உலகத்தில் வாழ்கிறோம். அதான் வசனமும் சொல்லப்படுது. லூக்கா 21:8 நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். எதுக்கு வஞ்சிக்க நம்ம கூடாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் தெரியுமாங்க? தேவனுடைய வார்த்தை இப்போ நிறைய இடத்துல ரொம்பான காரியத்துக்கு உபயோகப்படுது. அதாவது அவங்களுக்கு எப்படி அந்த வார்த்தை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நமக்கு அது தெரியும் இல்லையே, இது தப்பாக இருக்கே, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, எப்படி இந்த வார்த்தை நீங்கள் இப்படி மாற்றலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இன்னும் சில பேர் எப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ளே மயங்கி போய் நம்ம அந்த மாயமான உலகத்துக்குள்ளே மாட்டிடும். அதான் வசனம் சொல்லப்படுது, நம்ம வஞ்சிக்க கூடாதபடி, அதாவது கடைசி காலத்தில் இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் நிறைய வேளையில் அவங்க பேசுகிற வார்த்தையில் ஒருவேளை இதுதான் கரெக்டோ, ஒருவேளை இதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுதோ, இதுக்கு தான் இந்த பைபிள் இந்த காரியம் சொல்லப்படுதோ அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வேளையில் விழுந்து போயிடுறோம். இதுக்கு யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பா, இது தப்பான வார்த்தை எனக்கு யார் சொல்லிக் கொடுப்பா தெரியுமாங்க? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட இவங்க இப்படி பேசுறாங்க, நான் வஞ்சிக்க கூடாதபடி நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது இவங்களை ஆசீர்வதிப்பாக. ஆமென்.